Hello students, welcome to Vijay Kumar IAS Academy. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாலிசி நோட்ஸ் வீடியோ தான் சீரியஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸில் ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் துறையில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த பாலிசி நோட்ஸ் சார்ந்த ஒரு வீடியோவை தான் இந்த ஒரு வீடியோ வந்து அமைய போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாலிசி நோட்ஸோட ஒரிஜினல் காப்பியானது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 300 பேஜஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 300 பேஜஸ்மே நம்மளுக்கு முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து இதுலேருந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன முக்கியம் மட்டும் படித்தாலே போதும், அதுவே போதுமானது. ஸோ அந்த மாதிரி வேலையை வந்து நாங்களே வந்து ஷார்ட் நோட் பண்ணி ஒரு கம்பைலேஷன் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பண்ணதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 9 பேஜஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த 9 பேஜஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு வீடியோவா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன டாபிக்லாம் பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்துருவோமா? ஸோ ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? ஸோ அறிமுகமாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா விஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? தொலைநோக்கு அறிக்கை. ஓகேங்களா? ஸோ இதை சார்ந்த ஒரு கண்டென்ட்டை உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட் சப் பிளான் அண்ட் ட்ரைபல் சப் பிளான். ஓகேங்களா? அதாவது ஆதி திராவிடர் மற்றும் துணை திட்டம். ஓகேங்களா? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சார்ந்த துணை திட்டங்கள் என்னென்ன வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு தகவலை டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வெல்ஃபேர். ஓகேங்களா? அதாவது பழங்குடியினர் நலன் சார்ந்த விஷயங்கள் தான் அடுத்தது. ஓகேங்களா? அதில் என்னென்னு பார்க்கும்போது எஜுகேஷனல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? பழங்குடியினர் சார்ந்த அந்த கல்வி வளர்ச்சி என்ன அந்த அளவுக்கு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இது ரிலேட்டடாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். ஓகேங்களா? பழங்குடியினர் சார்ந்த குடியிருப்பு பள்ளிகள். ஓகேங்களா? ஸோ இதை சார்ந்த தகவல் உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வெல்ஃபேர் ஹாஸ்டல். ஓகேங்களா? ஸோ பழங்குடியினர் சார்ந்த நல விடுதிகள். ஓகேங்களா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த அந்த ஒரு மாணவர்களுக்கான விடுதிகள். ஓகேங்களா? ஸோ இதை சார்ந்த ஒரு தகவலை டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஓகேங்களா? தொழிற்பயிற்சி நிலையங்கள் சொல்லிட்டு அந்த ஒரு பழங்குடியினர் நலனுக்காக நிறைய வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சார்ந்த தகவல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு என்ஜிஓஸ். ஓகேங்களா? ஸோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அரசாங்க சார்பில் என்னென்ன நிதி உதவிலாம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சோஷியல் எக்கனாமிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது சமூக பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006, அதாவது வன உரிமை சட்டம் 2006 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சட்டத்தின் மூலமா என்னென்ன நன்மைகள்லாம் வந்து இந்த ட்ரைபல் வெல்ஃபேர் கம்யூனிட்டி பழங்குடியினருக்கு வந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக உள்ள பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜென்யூனஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை சரிபார்த்தல். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? இது மூலமா அவங்களுக்கு என்ன நன்மையெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள டீட்டெயிலா பார்த்துருவோம். தென் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா? பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம் சொல்லிட்டு தமிழ்நாடு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுக்கு எவ்வளவு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணிருக்காங்க இதை பத்தின தகவல் உள்ள டீட்டெயிலா பார்த்துருவோம். தென் பார்த்தீங்கன்னா மூணாவது யூனிட் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம். ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம டேப்கோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி தரக்கூடிய ஒரு போர்டாக தான் இந்த ஒரு போர்டுன்றது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு போர்டு சார்ந்த ஒரு தகவல் உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ அதில் என்னென்ன சப் டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம்னா லிவ்லிவுட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களோட வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்கள் என்னென்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்க போறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், அதாவது திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கம்யூனிட்டியில் இருக்க பீப்புளை டெவலப் பண்ணணும், அவங்களோட பொருளாதாரம் ரீதியாக அவங்க வந்து டெவலப் பண்ணிடணும். ஸோ அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கணும். ஸோ அந்த வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னா அதுக்கேற்ற ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா? ஸோ அதை சார்ந்த ஒரு திட்டமாக தான் இந்த ஒரு பயிற்சின்றது அமையும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரெனோவேஷன் ஆஃப் ஈங்கூர் அண்ட் முதலிப்பாளையம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதாவது ஈங்கூர் மற்றும் முதலிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்பேட்டைகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்கான தொழில்பேட்டை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலனுக்கான ஒரு தொழில்பேட்டையை தான் இந்த ஒரு தொழில்பேட்டைகளை நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை சார்ந்த தகவல் இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கும்போது TNBEAT என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் இன் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல், அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வணிக தொழில் முனைவர். ஓகேங்களா? இந்த ஒரு பிசினஸ் சார்ந்த ஒரு திட்டமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த திட்டம் சார்ந்த தகவல் உள்ள டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆதி கலைக்கோள். ஓகேங்களா? ஸோ ஆதி கலைக்கோள் என்று சொல்லப்படக்கூடிய ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் கான்க்ளேவ், அதாவது கலை மற்றும் இலக்கிய சங்கமம். ஓகேங்களா? அதாவது எதுக்கான ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆதி திராவிடர் பாரம்பரிய பொருட்கள், பழங்குடியினரின் பாரம்பரிய பொருட்கள் விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ற ஒரு இடமா தான் இந்த ஒரு ஆதி கலைக்கோள் என்ற ஒரு வெப்சைட்ன்றது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது சார்ந்த தகவல் உள்ள டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ், கட்டுமான பணிகள். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆதி திராவிட பழங்குடியினர் நலனுக்காக என்னென்ன கட்டுமான பணிகள்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க, இதை சார்ந்த தகவலை நம்ம இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட்ல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ஆதி திராவிடர் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அதாவது தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம். ஓகேங்களா? இந்த ஆணையம் சார்ந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இது இதனால என்னென்ன நன்மைகளாக வருது அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்னு சொல்லிட்டு நம்ம உள்ள டீட்டெயிலாக
பார்த்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் கமிட்டிஸ் ஓகேங்களா, இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு என்னென்ன நலம் சார்ந்த குழுக்கள் இருக்கு ஓகேங்களா. ஸோ வெல்ஃபேர் கமிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஹிஸ்ட்ரி, அது எப்பப்போ ஆரம்பிச்சாங்க சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு ஃபேக்சுவல் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. தமிழ்நாடு ட்ரைபல் அட்வைசரி கவுன்சிலாக இருக்கட்டும், தென் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதிரை வாணர் வெல்ஃபேர் போர்டு ஓகேங்களா, தமிழ்நாடு புதிரை வாணர் நல வாரியம் சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிளீனினஸ் ஒர்க் வெல்ஃபேர் போர்டு, அதாவது தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியமா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் போர்டு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க பழங்குடியினர் நல வாரியம் சொல்லிட்டு இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நரிக்குறவர் வெல்ஃபேர் போர்டு, தமிழ்நாடு நரிக்குறவர் நல வாரியம் சொல்லிட்டு இருக்குப்பா ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு போர்டில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை சார்ந்த தகவல் நம்ம பாலிசி நோட்ஸில் இருக்கு. ஸோ அதை வந்து ஷார்ட் நோட்ஸை நம்ம இங்கே பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்கான்ற ஒரு தகவல், ஒரு டேபிள் வந்து நம்மளுக்கு அந்த பாலிசி நோட்ஸ்ல இருந்ததுப்பா. ஸோ அதுவுமே வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து அந்த பாலிசி நோட்ஸ்ல ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட்ல நம்ம கவர் பண்ண போற டாபிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட் சார்ந்த அந்த ஒரு பாலிசி நோட்ஸ்ல நம்ம கவர்மெண்டோட மெட்டீரியல்ல கொடுக்கப்பட்ட அந்த திருக்குறள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருமா. இந்த மாதிரி திருக்குறள்லாம் வந்து நம்மளுக்கு அதிகபட்சமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குப்பா. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள், தென் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறள்லாம் நம்ம பார்த்துட்டு போகிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து புக்கில் அதிகமாக தேடாமல் திடீர்னு வந்து பாலிசி நோட்ஸ்லேருந்து டக்குன்னு எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்களா. அவங்க கண்ணில் எது டக்குன்னு போடுதோ அதை எடுத்துருவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பட்ஜெட் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு அவ்வளோ திருக்குறள் இருந்துச்சு, அதை நம்மள கொஸ்டினில் கூட அப்படியே கேட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ இது போன்ற திருக்குறளை நம்ம பார்த்துட்டு போகிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுக்கப்படுற அந்த திருக்குறளை பார்த்துட்டு போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட் அந்த மெட்டீரியலில் கொடுக்கப்பட்ட அந்த திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். என்ன திருக்குறள்னா என்ன அதிகாரத்தில் இருக்கு பார்க்கும்போது கண்ணோட்டம்ன்ற அதிகாரத்தில் இருக்கு. ஸோ வினை, கம்பேஷன் அண்ட் கன்சிடரேஷன் ஓகேங்களா, இது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது. ஸோ என்ன திருக்குறள் சொல்லி பார்க்கும்போது கர்மம் சிதையாமல் கண்ணோடா வல்லருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு ஓகேங்களா. அதாவது கர்மம் சிதையாமல் கண்ணோடா வல்லருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதோட பொருளை என்ன பார்க்குறோம்னா தன் கடமை அல்லாது எடுத்துக்கொண்ட தொழில் கெட்டு போகாமல் அதே சமயம் மற்றவர்களிடம் இரக்கம் காட்ட வல்லவர்களுக்கு இந்த உலகம் பார்த்தீங்கன்னா அடிப்பணிந்து உரிமையாகும், நீதியையும் கருணையும் ஒரு சேர கடைபிடிப்பவர்களுக்கே உலகம் சொந்தமாகும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையும் வந்து மீறாம அதையும் கரெக்டாக வந்து செஞ்சுக்கிட்டு பிளஸ் மற்றவங்களும் இறக்க பார்வையோட பார்த்து அனைவருக்கும் வந்து தொண்டு செய்யக்கூடிய அந்த குணம் இருக்கவனுக்கு உலகமே அடிபணிந்து செல்லும் சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல ஒரு திருக்குறளோட மீனிங்கா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம நீதியையும் கருணையும் ஒரு சேர கடைபிடிப்பவர்களுக்கு உலகம் சொந்தமாகும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதை இங்கிலீஷ்ல பார்த்துருவோமா. The world rightfully belongs to those who can exercise compassion without compromising their duty or administrative task. It highlights that rare balance between being a firm administrator and a kind-hearted human being சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம இங்கிலீஷ்ல இதோட மீனிங்கா பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக உள்ள பார்த்துருவோமா அந்த பாலிசி நோட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட்லன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஓகேங்களா, ஆதி திராவிட சமூகத்தினருக்கான நலம் சார்ந்த விஷயங்கள் அதோட இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆதி திராவிடர் வாரியமாக இருக்கட்டும், ஆதி திராவிட வெல்ஃபேர் போர்டு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள்ஸ் ஓகேங்களா, பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்களோட அந்த வாழ்வாதாரத்தை அவங்களோட கட்டமைப்பை டெவலப் பண்ணணும், அவங்களோட சுகாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை டெவலப் பண்ணணும் அந்த நோக்கத்தில் தான் இந்த ஒரு போர்டுலாம் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆதி திராவிட டிரைவர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஓகேங்களா, இந்த ஒரு துறை வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1988 ஓகேங்களா, 1988 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்த அந்த ஒரு பாலிசி நோட்ஸ்ல தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கும்போது விஷன் ஸ்டேட்மெண்ட், இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்டோட தொலைநோக்கு அறிக்கை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ஓகேங்களா, அதாவது உள்ளடக்கிய வளர்ச்சி, அதாவது அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக தான் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செஞ்சுட்டு வராங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் மக்கள் வந்து அடித்தட்டு மக்களையும் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு முயற்சியாக தான் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகங்களை சேர்ந்த வறுமை கோட்டிற்கும் கீழே, அதாவது அந்த ஒரு பாவர்ட்டி லைனுக்கும் கீழே உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உள்ளடக்கிய வளர்ச்சியாக தான் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கும்போது எஜுகேஷன் ஃபோக்கஸ், அதாவது மெயினாக வந்து ஒரு வீட்டில் வந்து செல்வம் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு குழந்தைக்கு வந்து கல்வி கொடுத்துட்டாலே அவனுக்கு வந்து எல்லாத்தையும் அவனே வந்து ஏர்ன் பண்ணிப்பான் ஓகேங்களா. அதனால தான் வந்து இந்த கல்வின்றது ஒரு முதல் தரமாக இருக்கு. ஸோ இந்த அடித்தட்டு மக்களுக்கு கல்வி கொடுக்கறது மூலமா அவங்களோட வாழ்க்கை முறை வந்து அவங்களோட பொருளாதார வளர்ச்சின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த சமூகத்தை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்க்கும்போது குளோபல் அலைன்மெண்ட், அதாவது உலகளாவிய சீரமைப்பு. இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இருக்குன்னா இம்ப்ளிமெண்டிங் ஸ்கீம்ஸ் இன் லைன் வித் த
யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் டு எலிமினேட் எஜுகேஷனல் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் ரிஜார்ட்லெட் ஆஃப் ரேஸ் ரிலிஜன் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். அதாவது இனம், மதம் மற்றும் பொருளாதார நிலை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் கல்வி, சமூகம் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக ஐக்கிய நாடுகளின் நீடித்த நிலையான வளர்ச்சி, அதாவது சஸ்டைனபிள் கோல் சொல்லுவாங்க. 17 கோல் சொல்லிட்டு நம்மளோட 2015 ஐக்கிய நாடுகள் வந்து அறிவிச்சாங்க இல்லையா, உலக நாடுகள் அனைத்திற்கும் இந்த 17 கோல் வந்து 2030 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 17 கோல்ல வந்து ஒன் ஆஃப் த கோலா ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து சமமாக பார்க்கணும். எந்த ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்தாலும், எந்த ஒரு வளர்ச்சி எடுத்துட்டு வந்தாலும் எல்லா மக்களையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் ஈக்குவாலிட்டியா சமமாக வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோல் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் கோலா இருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு கோலை கடைபிடிக்கிறது மூலமா தான் இந்த ஒரு வெல்ஃபேர் போர்டு வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஷெட்யூல் கேஸ்ட் சப் பிளான் அண்ட் ட்ரைபல் சப் பிளான். ஓகேங்களா. அதாவது ஆதி திராவிட துணை திட்டம், பழங்குடியினர் துணை திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ஆதி திராவிடர் ஓகேங்களா பழங்குடியினர் துணை திட்டம்ன்றது எந்த ஆண்டுல கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1976 77 ஓகேங்களா 1976 1977 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைபல் சப் பிளான் சொல்லப்படக்கூடிய அந்த பழங்குடியினர் துணை திட்டம்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா அதனை தொடர்ந்து ஷெட்யூல் கேஸ்டுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சப் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த ஆதி திராவிடர் சமூகத்தினை சேர்ந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த துணை திட்டம் என்ற கான்செப்டை கொண்டு வந்தது 1980 81 காலகட்டத்தில்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்பெசிபிக் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஓகேங்களா இந்த ஒரு 2 திட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாப்ல இந்த ப்ரொபோஷன்ல வந்து நிதி ஒதுக்கீடு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னே ஆதி திராவிடர் வெல்ஃபேர் போர்டு, அதாவது இந்த ஆதி திராவிடர் நலனுக்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20.01% பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்கள் ஒதுக்குறாங்க. ஒதுக்குற நலத்திட்டங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 20.01% பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலனுக்காக ஒதுக்குறாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா 1.17% பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வெல்ஃபேர் நலனுக்காக ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பழங்குடியினர் நலனுக்காக மொத்தம் எத்தனை சதவீதம் ஒதுக்குறாங்களா 1.17% பார்க்குறோம். அதே சமயத்தில் ஆதி திராவிடர் நலனுக்காக 20.01% வந்து நலத்திட்டங்கள் ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது லெகிஸ்லேட்டிவ் சப்போர்ட், சட்டபூர்வமான ஆதரவு இவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருமா. டு என்ஷூர் ஸ்மூத் எக்ஸிகியூஷன் த டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் SC and ST Act was enacted on May 29, 2024. அதாவது இத்திட்டங்கள் சுமூகமாக செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்காக பட்டியலிடப்பட்ட சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் May 29, 2024. அதாவது நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க, நிறைய கல்வி வளர்ச்சி எல்லாம் கொடுக்குறாங்க அந்த சமூகத்தினை சேர்ந்தவர்களுக்கு. ஸோ அப்படின்னா வந்து இந்த திட்டம்லாம் சரியா வந்து மக்களை போய் சேருதா, இதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகுதா, எல்லாரும் டெவலப் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்றது மூலமா இந்த திட்டம் வந்து இந்த பிளான்ல கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதான் சொல்றதுக்கான ஒரு சட்டமாக தான் இந்த ஒரு சட்டமன்றத்தில் இருக்கு. இது எந்த தேதியில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது May 21, 2024. அதாவது May 29, 2024 தான் இந்த ஒரு SC ST ஆக்ட் வந்து கொண்டு வந்து சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சோ ஃபார் த ஃபைனான்சியல் இயர், அதாவது 2025 26 இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஃபண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 20,365.64 கோடி, அதாவது 20,365.64 crore ஓகேங்களா. இந்த ஒரு தொகையை வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிட துணை திட்டத்திற்காக ஒதுக்கி இருக்காங்க. எந்த ஆண்டுல 2025 26 காலகட்டத்தில். இதே வந்து பழங்குடியினர் நலனுக்காக எவ்வளவு அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1,879.09 crore, அதாவது 1,879.09 கோடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பழங்குடியினர் நலனுக்காக அந்த துணை திட்டத்திற்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆக்சுவலாக பாலிசி நோட்ஸ்ன்றது எப்படி இருக்குன்னா கடந்த ஆண்டோட பெர்ஃபார்மன்ஸ் கவர் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த வரக்கூடிய ஆண்டுக்கான பாலிசி நோட்ஸ்ன்றது இனிமேல் தான் நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பாலிசி நோட்ஸ் எல்லாமே இப்போ கரண்டாக அப்டேட் பண்ணப்பட்ட அப்டேட்டட் பாலிசி நோட்ஸ் தான். ஸோ 2025 26 இந்த நிதியாண்டுக்கான பாலிசி நோட்ஸை நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அடுத்த கட்டமாக வந்து 2026 27 ஆண்டுக்கான அந்த பாலிசி நோட்ஸ்ன்றது கவர்மெண்ட் சார்பில் இன்னும் அப்டேட் பண்ணப்படலை. அது பண்ணோடனே நம்ம வந்து அதையும் வந்து ஒரு அப்டேட்டட் வீடியோ வந்து கொடுத்துருவோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது செகண்ட் யூனிட் பார்த்துடலாம். ட்ரைபல் வெல்ஃபேர் ஓகேங்களா. பழங்குடியினர் நலன். இவ்வளவு நாள் வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஆதி திராவிடராக இருக்கட்டும் சரி, பழங்குடியினராக இருக்கட்டும் சரி, இந்த பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்த அந்த நல வாரியங்கள்லாம் எப்போ ஆரம்பிச்சாங்க, அதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்றாங்க, என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி இதை சார்ந்த ஒரு இன்ட்ரடக்ஷனான ஒரு பாட்டை தான் நம்ம பார்ட் 1ல பார்த்துருப்போம். பார்ட் 2ல ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த ட்ரைபல் வெல்ஃபேர் பழங்குடியினர் நலன் எந்த அளவுக்கு இருக்கு, என்னென்ன ப்ரோக்ராம்லாம் உங்களுக்காக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு நம்ம உள்ள டீட்டெயிலா பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். எந்த ஒரு திட்டம் எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் அதில் வந்து முதல்ல என்ன இருக்க வேண்டியது என்னது, கல்வி தான். கல்வி தான் ஒருவரை அவங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு சோர்ஸாக நம்ம இதை பார்க்குறோம். ஸோ கல்வி சார்ந்த ஒரு திட்டமாக தான் பார்க்குறோம். பழங்குடியினர்களுக்காக என்ன திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் ஓகேங்களா. இந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஓகேங்களா, வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் அண்ட் சோர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இது மூலமா வந்து அந்த ஒரு ஃபண்டை யூஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து இந்த பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட டாப் 1000 QS ரேங்க் யூனிவர்சிட்டி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் அந்த QS ரேங்க் என்று சொல்லப்படக்கூடிய தரவரிசையில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் சொல்லிட்டு அந்த ஒரு 1000 ரேங்க்ல வந்து அறிவிப்பாங்க. இந்த ஒரு ரேங்க்ல இருக்க தமிழ்நாட்டில் இருக்க பல்கலைக்கழகங்களில் பயிலும் பழங்குடியினர் மாணவர்களுக்காக எவ்வளவு வந்து ஸ்காலர்ஷிப் பண்றாங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட அவங்களோட ஆண்டு வருமானம், அந்த பர்டிகுலர் மாணவரோட ஆண்டு வருமானம் வந்து 8 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால் அவங்களுக்கு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 36 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து தராங்கப்பா. ஸோ அவங்களோட ஆண்டு வருமானம் வந்து 12 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா 12 lakhs கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்காலர்ஷிப்ன்றது எவ்வளவு இருக்கும், கிட்டத்தட்ட நம்மளுக்கு 24 லட்சம் பெர் இயர் ஓகேங்களா, 24 lakhs பெர் இயர் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாம 2024-25 இந்த ஒரு நிதி ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா 174 மாணவர்கள், அதாவது 174 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஓவர்ஸ்கீப் ஸ்காலர்ஷிப் மூலமா பயன்பட்டுதான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதுக்காக எவ்வளவு அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னா 60.33 கோடி ஓகேங்களா, 60.33 crore சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பழங்குடியினர் சேர்ந்த மாணவர்களுக்கு PhD இன்சென்டிவ் ஓகேங்களா. இந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் PhD வந்து நிறைய வந்து எடுத்து படிக்கணும், அந்த சார்ந்த விஷயத்தை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு அது சார்ந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பை தான் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பை பார்க்குறோம். ஸோ டாக்டரேட் பட்டம் ஓகேங்களா, அந்த முனைவர் பட்டம் பெறுவதற்கான ஒரு ஊக்கத்தொகையை தான் இந்த ஒரு ஊக்கத்தொகையை பார்க்கணும். ஸோ அவங்களோட ரிசர்ச்சுக்காகவும் அவங்களோட ரிசர்ச் பேப்பர் எடுக்கிறது, அவங்களோட ஆய்வு, இது போன்ற விஷயங்களுக்கு ஊக்கத்தொகையா இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு தராங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh ஆனுவலி ஓகேங்களா. ஸோ 1 லட்சம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனுவலியா வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து இந்த பர்டிகுலர் PhD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்க்கும்போது கேர்ள்ஸ் இன்சென்டிவ் ஸ்கீம், அதாவது பழங்குடியினரை சார்ந்த பெண் குழந்தைகள், பெண் மாணவிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை தான் அடுத்தது நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து 3rd to 8th ஸ்டாண்டர்ட் 3வது இருந்து 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு பழங்குடியினர் சார்ந்த மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப்பா தான் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பை பார்க்குறோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இருந்து 5வது படிக்கும் மாணவிகள் ஓகேங்களா, 3rd இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தராங்கன்னா 500 ரூபாய் ஓகேங்களா, வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வரைக்கும் தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் மாணவிகளுக்கு, 6வது படிக்கும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் தராங்க ஓகேங்களா, வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் தராங்க. ஸோ 7th and 8th படிக்கிறவங்களுக்கு வருடத்துக்கு 1500 ரூபாய் தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ கடந்த ஆண்டு 2024-25 இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு திட்டத்தின் கீழே, அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3வது இருந்து 8வது வரைக்கும் பயிலக்கூடிய அந்த பெண் மாணவிகளுக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் வந்து எவ்வளவு தந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 2.92 crores, அதாவது 2.92 கோடி அளவு தந்திருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ எத்தனை மாணவிகள் இதன் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 29,913 பெண்கள் ஓகேங்களா. ஸோ அதாவது 29,913 பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப் மூலமா பயன்பட்டிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கல்வி ரீதியாக இந்த பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய வந்து ட்ரைனிங்ஸ் தராங்கப்பா. இந்த போட்டித் தேர்வுகள் சொல்லக்கூடிய அந்த TNPSC, JEE, நீட்டு, நிஃப்ட், கியூட் ஓகேங்களா, இது போன்ற விஷயங்களுக்கு ஸ்பெஷலா ஃப்ரீ கோச்சிங் வந்து தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஃப்ரீ கோச்சிங் மூலமா இது போன்ற விஷயங்களிலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஒரு பழங்குடியினர் சார்ந்த மாணவிகள் வந்து பயன்பெறணும்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சார்பில் இந்த இனிஷியேட்டிவ்ல எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ரைபல் ரெசிடென்சியல் ஸ்கூல், அதாவது பழங்குடியினர் குடியிருப்பு பள்ளிகள் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கப்பா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. ஸோ இது எப்போ இது ஸ்டார்ட் பண்ணி நிறைய வந்து சக்சஸ்ஃபுல் ரேட் காமிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2023-24 கட்டத்தில் வந்து இது சார்ந்த ஒரு ரிப்போர்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது the pass percentage of 10th standard, அதாவது இந்த பர்டிகுலர் ட்ரைபல் ரெசிடென்சியல் ஸ்கூல், அதாவது பழங்குடியினர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பள்ளிகள் ஓகேங்களா, இவங்க பழங்குடியினர் சார்ந்த சமூகத்தை டெவலப் பண்றது, அவங்களோட கல்வி ரீதியாக அவங்களை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கூல்ல வந்து அந்த பாஸ் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரிப்போர்ட் ஆனது இருக்க போகுது ஓகேங்களா. அதாவது கடந்த 2023-24 காலகட்டத்தில் 10வது ஓகேங்களா 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா 94% அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது 94% பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ரெசிடென்சியல் ஸ்கூல் ட்ரைபல் ரெசிடென்சியல் ஸ்கூல்ல வந்து பாஸ் பர்சன்டேஜ்ன்றது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட அதிகம் 96% அளவுக்கு பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அது மூலமா வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
சிறப்பு பயிற்சி, அதாவது எக்ஸலன்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த சிறப்பு பயிற்சி என்னென்ன தராங்கன்னா 28 GTR schools, அதாவது இந்த ட்ரைபல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 100% in 10th and 14 school received 100% in 12th public exam. அதாவது ஓவராலாக பார்த்தப்ப நம்மளுக்கு 94% 10th-லையும் 96% வந்து 12th-லையும் காமிச்சோம் ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 ஸ்கூல்ல பழங்குடியினர் குடியிருப்பு பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புல 100% அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அண்ட் தென் 14 பள்ளிகள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா 100% அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பழங்குடியினர் சார்ந்த மக்களும் பார்த்தீங்கன்னா கல்வியில வந்து நிறைய ஈடுபட்டு வராங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அச்சீவ்மெண்ட் பண்றாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்க்கும்போது ரிவார்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நல்லா படிக்கிறாங்களா அவங்களுக்கு விருது கொடுக்கணும் இல்லையா, விருது கொடுக்கணும், பரிசு கொடுத்து அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கணும் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் வந்து நம்பியாம்பட்டி GTR ஸ்கூல் ஓகேங்களா. ஸோ அதாவது பழங்குடியினர் அந்த குடியிருப்பு பள்ளியில ஒன்றான, அதாவது இந்த ஒரு நம்பியாம்பட்டி ஸ்கூல் ஓகேங்களா, நம்பியாம்பட்டியில இருக்கக்கூடிய இந்த ஒரு பழங்குடியினர் குடியிருப்பு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றதற்காக இந்த ஒரு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் வெகுமதி வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு பள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெகுமதி வந்து தந்து கவர்மெண்ட் வந்து ஊக்குவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான பள்ளி வந்து 12ஆம் வகுப்புல வந்து 100% தேர்ச்சியை காமிச்சதுனால என்ன பண்ணிருக்காங்க, 5 லட்சம் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூலுக்கு வந்து வெகுமதி அளிச்சு இவங்க வந்து ஊக்குவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்க்கும்போது ட்ரைபல் வெல்ஃபேர் ஹாஸ்டல், அதாவது பழங்குடியினர் நல விடுதிகள் ஓகேங்களா. ஸோ இந்த பழங்குடியினர் சார்ந்த மாணவர்களாகட்டும் மாணவிகளாகட்டும் இவங்க வந்து கல்வி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் வசதியும் ஏற்படுத்தி தரணும் இல்லையா கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அதை சார்ந்த ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ பழங்குடியினர் நல விடுதிகள் ஓகேங்களா. ஸோ இதோட ரிப்போர்ட் வந்து பார்க்கும்போது டோட்டலா 49 ஹாஸ்டல் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினர் நலனுக்காக தமிழ்நாட்டில் மொத்தம் 49 விடுதிகள் இருப்பா, நல விடுதிகள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2757 மாணவர்கள் மாணவிகள் வந்து படிக்கிறாங்க பாவங்களா. ஸோ கிட்டத்தட்ட 2757 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதா அந்த இடத்துல பாக்குறோம். அதுல ஸ்பெசிபிக்கா 1446 பாய்ஸும் 1311 கேர்ள்ஸும் வந்து படிக்கிறாங்க. அதாவது 1446 மாணவர்களும் 1311 மாணவிகளும் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதை நம்ம பாக்குறோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த 49 ஹாஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல், அதாவது பள்ளி விடுதிகள் எத்தனை இருக்குன்னா 38 பாக்குங்களா. 38 அளவுக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஸ்கூல் ஹாஸ்டல்ஸே இருக்கு. அதுல 5 பாத்தீங்கன்னா காலேஜ் ஹாஸ்டல் பாக்குங்க, கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக திறக்கப்பட்ட ஹாஸ்டல் 5 இருக்கு. நெக்ஸ்ட் 6 ஐடி ஹாஸ்டல், அதாவது தொழில் கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 ஐடி ஹாஸ்டல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாம ஃபுட் சார்ஜஸ் ஓகேங்களா. ஸோ உணவு கட்டணம் அந்த மாணவ மாணவிகளுக்கான அந்த உணவு வந்து உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான உணவு கட்டணத்தை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து தராங்க. ஸோ அதன் அடிப்படையில் எவ்வளவு தராங்க சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1400 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் வீதம் வந்து கணக்கு பண்ணி ஃபுட்டுக்காக செலவு பண்றாங்க ஓகேங்களா. ஸோ சத்து உணவாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கான உணவு உற்பத்தி நியூட்ரிஷன் வந்து உறுதி செய்யறதா இருக்கட்டும், இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவ மாணவிகள் ஒரு ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து செலவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஒரு மாதத்துக்கு. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா கல்லூரி மாணவ மாணவிகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1500 வரைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம முக்கியமானு கேட்டால் முக்கியம் தான். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாலிசி நோட் சார்ந்த முக்கியமான டேட்டாவில் இதெல்லாம் வரும்பா. ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பழங்குடியினர் சார்ந்த நலத்திட்டம், அவங்களுக்கான ஹாஸ்டல் வசதி இது போன்ற வசதிகளை எத்தனை பேர் படிக்கிறாங்க, ஸோ அந்த வந்து அவங்களுக்கான அந்த ஒரு மாதம் தோறும் அந்த உணவு கட்டணத்தை எவ்வளோ கவர்மெண்ட் சாப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது போன்ற கேள்விகள் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலையும் ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நம்ம அந்த 300 பேஜ் படிக்க வேண்டியது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த 300 பேஜுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 300 பேஜ், இதுமாதிரி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 54 டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஒரு 54 டிபார்ட்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 300 பேஜ் 400 பேஜ் படிக்கிறதுன்றது இம்பாசிபிளான விஷயம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட் எது, இம்பார்ட்டான பாயிண்ட் எதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஷார்ட் பண்ணி வந்து ஒரு 9 to 10 பேஜஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுக்க போறோம். ஸோ இந்த ஒரு மெட்டீரியல் ரெஃபர் பண்ணிட்டு போனாலே போதும், பாலிசி நோட்ஸ்லேருந்து என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஓகேங்களா, தொழில் பயிற்சி நிலையங்கள் ஓகேங்களா. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் பழங்குடியினர் மக்களை சார்ந்த மாணவ மாணவிகள் வந்து தொழில் பயிற்சியில் பயில்றாங்க இல்லையா. ஸோ வந்து ஐடிஐ சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் பயில்றவங்களா இருக்கட்டும், தொழில் பயிற்சியில் ஈடுபடுறவங்களா இருக்கட்டும், ஸோ இந்த ஒரு மாணவர்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 6 ஐடிஐஸ் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஓகேங்களா. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஐடிஐ கல்லூரிகள் இருக்கான் ஓகேங்களா வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட. அது மட்டும் இல்லாமல் ட்ரேட்ஸ், அதாவது ட்ரைனிங் இன் அட்வான்ஸ் சிஎன்சி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங். இந்த ஒரு பர்டிகுலர் ஐடிஐ காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் சிஎன்சி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து அவங்க வந்து ஒரு உயர்தர கல்வி, ஒரு தொழில் கல்வி வந்து பெற போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம
பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன். இந்த ஒரு பர்டிகுலர் ஐடிஐ காலேஜஸ்ல வந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 862 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் ஆயிருக்காங்கப்பா. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2024-25 காலகட்டத்தில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2025-26 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடிஐ காலேஜஸ்க்காக கவர்மெண்ட் ஸ்டாப்ல எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 10.33 கோடி பார்க்குறீங்களா. ஸோ 10.33 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் 2025-2026 இந்த ஒரு நிதி ஆண்டுக்கான அந்த ஒரு ஒதுக்கீடா இந்த ஒரு ஐடிஐ ஹாஸ்டல்ஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் டு என்ஜிஓஸ், அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி உதவின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் எஸ்எஃப்ஆர்டி ஸ்கூல்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பழங்குடியினர் சார்ந்த ஒரு பள்ளியாக தான் இந்த ஒரு பள்ளியை பார்க்குறோம். ஸோ இது வந்து சப்போர்ட்ஸ் 1723 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஜவாதி ஹில்ஸ் ஓகேங்களா. அதாவது இந்த ஒரு எஸ்எஃப்ஆர்டி பள்ளின்றது வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த பள்ளி தான் சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களோட கல்வி வந்து டெவலப் பண்ணணும், இவங்களோட பள்ளி கல்வி வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ஸ் வந்து என்ஜிஓஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1723 மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜவாது மலையில ட்ரைனிங் தராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதற்கான நிதி ஒதுக்கீடா எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னா கடந்த ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2024-25 வந்து பார்த்தீங்கன்னா 3.71 கோடியும், அதுவே 2025-26 இந்த காலகட்ட பகுதியில் 3.93 கோடி வந்து பார்த்தீங்கன்னா 3.93 crores வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து கண்டென்ட்டா சோஷியல் எக்கனாமிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது சமூக பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் லான்ச் பண்ண இந்த PMAAGY இந்த ஒரு திட்டமானது பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் நலனுக்காக ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டமாக தான் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த திட்டத்தின் கீழே என்ன தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப் ஃபில்லிங் இன் 167 villages at 20.38 lakhs per village ஓகேங்களா. அதாவது பழங்குடியினர் மக்கள் தொகை 50% அதிகமாக உள்ள 167 கிராமங்களில் அடிப்படை உள்கட்டமைப்பு இடைவெளியை நிரப்புவதற்காக ஒரு கிராமத்திற்கு பாத்தீங்கன்னா 20.38 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டாவை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆர்டிகல் 275, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் பழங்குடியினர் மக்களுக்கான அந்த ஒரு நலன் சார்ந்த திட்டங்களா இருக்கட்டும், இதுக்காக வந்து நிதி ஒதுக்கீடு தர சொல்லி நம்மளோட அரசியலமைப்பிலே ஒரு பாயிண்ட் இருக்குப்பா. அது எந்த ஆர்டிகல் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 275 சப்டிவிஷன் 1, அதாவது சட்டப்பிரிவு 275 1 கிளாஸ் ஓகேங்களா. ஸோ இதான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சட்டப்பிரிவின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 15 crores allocated for 2025-2026 for economic development. இந்த ஒரு சட்டப்பிரிவின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2025-26 நிதியாண்டு காலகட்டத்தில் 15 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பழங்குடியினர் நலனுக்காக வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டமான PM ஜன்மன் ஓகேங்களா. PM ஜன்மன் திட்டம், பிரதான் மந்திரி ஜன்மன் திட்டம், இந்த ஒரு திட்டமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சார்பில் பழங்குடியினர் நலனுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டமாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா 35 இந்த திட்டத்தின் கீழே 35 மல்டிபர்பஸ் சென்டர் 20.68 crores வந்து பில் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது 35க்கும் மேற்பட்ட அந்த பல்நோக்கு மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20.38 கோடி 20.68 கோடி மதிப்பீட்டில் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பல்நோக்கு மையங்கள் சொல்லிட்டு பார்க்கும்போது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 38 பல்நோக்கு மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20.68 கோடி மதிப்பீட்டில் இந்த PM ஜன்மன் கீழே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பழங்குடியினர் மக்களுக்காக கட்டி தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமான என்னன்னா வந்தன் விகாஸ் கேந்திராஸ் ஓகேங்களா. சோ அந்த வந்தன் விகாஸ் கேந்திராக்கள் வந்து பாத்தீங்கன்னா 20 VDVKs ஆபரேஷனல், அதாவது வந்தான் விகாஸ் கேந்திராஸ் ஆபரேஷனல், ஈச் ரிசீவ்ஸ் 15 lakhs ஃபார் ட்ரைனிங் அண்ட் எக்யூப்மெண்ட் ஓகேங்களா. இந்த வந்தான் விகாஸ் கேந்திராக்கள் என்று சொல்லக்கூடிய திட்டம் எதற்கான திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது பழங்குடியினர் வந்து அவங்களோட வேலையை வந்து டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ இது போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த வந்தன் விகாஸ் கேந்திராக்கள் திட்டம்ன்றது இருக்கு. இதுக்காக இந்த திட்டங்கள் பாத்தீங்கன்னா 20 கேந்திராஸ் ஓகேங்களா, 20 வந்தன் கேந்திராக்கள் வந்து செயல்பாட்டில் உள்ளன, 20 ட்ரைனிங் சென்டர் வந்து செயல்பாட்டில் உள்ளது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டருக்கும் பாத்தீங்கன்னா 15 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ட்ரைனிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டருக்கு மொத்தம் 20 சென்டர் இருக்கு இல்லையா. ஸோ 20 சென்டர்ல ஒரு சென்டருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் 15 லட்சம் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், அதாவது வன உரிமை சட்டம் சார்ந்த ஒரு தகவல் தான் பார்க்குறோம். இது வந்து 2006 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாக தான் இருக்கு. ஸோ இதோட மெயின் ஸ்கோப் நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெகனைஸ் ரைட்ஸ் ஃபார் தோஸ் ரிசைடிங் இன் ஃபாரஸ்ட் பிஃபோர் டிசம்பர் 13, 2005, அதாவது டிசம்பர் 13, 2005க்கு முன்னதாக காடுகளில் வசித்து வந்தவர்களின் உரிமைகளை இந்த சட்டம் அங்கீகரிக்கப்படுகிறது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட மெயின் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருமா. சாதனைகள் 15,442 இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட்
அண்ட் 1066 கம்யூனிட்டி ரைட்ஸ் இஷ்யூட் சோஃபார். ஓகேங்களா, அதாவது இதுவரை 15,442 தனிநபர் உரிமைகளும் மற்றும் 1066 சமூக உரிமைகளும் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க சார்ந்த அந்த ஒரு நிலத்தை வந்து அவங்ககிட்டே திருப்பி தந்துட்டாங்க கவர்மெண்ட் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான டேட்டாவா பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜெனுவனன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை சரிபார்த்தல் சொல்லிட்டு இந்த ஒரு டேட்டாவை பார்க்குறோம்ப்பா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஹேண்டில்ட் பை த ஸ்டேட் லெவல் ஸ்க்ரூட்டினி கமிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் விஜிலன்ஸ் கமிட்டி டு ப்ரொடெக்ட் ரைட்ஸ் அண்ட் என்ஷூர் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டரி லிபர்ட்டிஸ். ஓகேங்களா, அதாவது பழங்குடியினர் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அரசியல் சட்ட திருத்தத்தின்படி வழங்கப்பட்டுள்ள சுதந்திரங்களை உறுதி செய்யவும் சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்கவும் பணிகள் மாநில அளவில் ஆய்வு குழு மற்றும் மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு குழுக்களால் மேற்கொள்ளப்படுகின்றன சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ், அதாவது பழங்குடியினர் மக்களாக இருக்கட்டும், ஆதி திராவிட மக்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சலுகைகள் அந்த ஒரு திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கப்படுற கவர்மெண்ட் சார்பில் கொடுக்கப்படுற அந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மூலமாக தான் வந்து அது ஒரு ப்ரூஃபாக வச்சு தான் வந்து இவங்களுக்கு வந்து அந்த திட்டங்கள்லாம் போய் சேருது. இப்படி கொடுக்கப்படுற அந்த சர்டிபிகேட்ஸ் வந்து சரியான நபருக்கு வந்து போய் சேருதா இல்ல வந்து இதுல ஏதாவது மிஸ்யூஸ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து அமைப்புகளை வச்சு கண்காணிச்சுட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது ட்ரைபல் ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா, அதாவது பழங்குடியினர் ஆராய்ச்சி மையம், இது சார்ந்த தகவல் தான் பார்க்குறோம். ஸோ இதோட லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீலகிரியில தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான நீலகிரி மாவட்டத்தில் தான் இருக்கு. ஸோ இதோட மெயின் பணி ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டக்ட்ஸ் லிங்குவிஸ்டிக் அண்ட் எத்னோகிராபிக் ரிசர்ச், அதாவது பழங்குடியினரின் மொழியியல் மற்றும் இனவரையியல் ஆய்வுகளை மேற்கொள்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பழங்குடி அவங்க சார்ந்த மொழி பத்தின ஆராய்ச்சியா இருக்கட்டும், அவங்களோட பொருட்கள் பத்தின ஆராய்ச்சியா இருக்கட்டும், பாரம்பரிய நன்னடத்தை பத்தின ஒரு ஆராய்ச்சியா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களுக்காக தான் இந்த ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து நீலகிரியில ஓபன் பண்ணிருக்காங்க சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் பார்க்குறோம். ஸோ கரண்ட்லி டாக்குமெண்டிங், இது வந்து கரண்ட்லி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் பண்ணுதுன்னா, கரண்ட்லி டாக்குமெண்டிங் தோடர், கணிக்கர், நரிக்குறவர், இருளர், குறும்பர் லாங்குவேஜஸ் அண்டர் CIAL மைசூர். அதாவது தற்போது மைசூரில் உள்ள செம்மொழி தமிழ் ஆளும் மத்திய நிறுவனம் உதவியுடன் இந்த ஒரு ரிசர்ச் சென்டர் என்ன பண்றாங்கன்னா, தோடர் இவங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்தவர்கள், தோடர், காணிக்காரர், நரிக்குறவர், இருளர் மற்றும் குறும்பர் ஆகிய பழங்குடியின மொழிகளை ஆவணப்படுத்தும் பணிகளில் நடைபெற்று வருகிறன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஒரு டாபிக் யூனிட் 3 வந்து பார்த்துடலாம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாடு ஆதி திராவிடர் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா, ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலனுக்காக ஒரு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கழகமாக தான் இந்த ஒரு கழகத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1974. ஓகேங்களா, 1974 காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கழகத்தை கார்பரேஷன் லிமிடெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதோட இப்போதைக்கு கரண்ட் ஷேர் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 150 கோடி மதிப்பு உள்ள இந்த ஒரு கழகம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு கழகத்தான தற்போதைய மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 150 கோடிப்பா. ஸோ இவங்க வந்து ஹேண்டில் பண்ற அந்த கேஷா இருக்கட்டும், இவங்களுக்கு கீழே இருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், இதெல்லாம் சேர்த்து மொத்த அமௌண்ட் எவ்வளோவா 150 கோடி வரைக்கும் இவங்க வந்து கேஷ் ஹேண்ட்லிங் பண்றாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு கீழே வர திட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருமா, ஆதி திராவிடர் சார்ந்த திட்டங்கள், லிவ்லிவுட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அவங்களோட வாழ்வாதாரம், ஆதி திராவிடரோட வாழ்வாதாரத்தின் மேம்பாட்டு திட்டங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது தொழில் முனைவர் மேம்பாட்டு திட்டம் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இது என்னன்னு பார்க்கும்போது சப்சிடிஸ், ஓகேங்களா, மானியங்கள் தான் தராங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆர் மேக்ஸிமம் 2.25 lakhs. அதாவது திட்ட செலவில் பார்த்தீங்கன்னா 30% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2.25 லட்சம் பார்த்தீங்கன்னா மானியங்கள் தராங்க. எதுக்கு மானியங்கள் தராங்க? இந்த பர்டிகுலர் ஆதி திராவிட மக்கள் வந்து ஏதாவது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அந்த ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மானியங்கள் வந்து தமிழக கவர்மெண்ட் சார்பிலே தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த மானியங்கள் வந்து எவ்வளோ தராங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பிஸ்னஸ்ல 30% வரைக்கும் மானியம் தராங்க, அல்லது 2.25 லட்சம் வரைக்கும் மேக்சிமமா வந்து அந்த ஒரு மானியம் மட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதோட கிரைட்டீரியாஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு பிசினஸ் சார்ந்த அந்த மானியங்கள் யார் யாருக்கெல்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஆதி திராவிட மக்கள்ல வந்து 18 to 55 வயது வரை உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் வந்து அமல்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 18 to 55 சொல்லிட்டு இந்த இடத்துல கிரைட்டீரியாவா பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒரு திட்டம் என்ன திட்டம்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் யூத், அதாவது இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு திட்டம் சார்ந்த தகவல் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஆதி திராவிட மக்கள் சமூகத்தை சேர்ந்த அந்த இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரணும், அவங்களுக்கான சுய வேலைவாய்ப்பை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக தான் இந்த ஒரு திட்டத்தை பார்க்குறோம். இந்த ஒரு திட்டத்திற்கு மெயின் டார்கெட்டா என்ன வச்சிருக்காங்கன்னா ப்ரொஃபஷனலி குவாலிஃபைடு யூத், அதாவது டாக்டர் இன்ஜினியர்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா இந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கிளினிக் வச்சு கொடுக்குற வசதியாக இருக்கட்டும்,
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்பெனியை வச்சு தரதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே இதுக்கான செலவு வந்து ஏற்றி இவங்களோட பொருளாதார டெவலப்மெண்ட் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதற்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் பார்க்கும்போது இதுக்குமே பார்த்தீங்கன்னா 30% தான் மானியம் தராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட்ல, அதாவது கிளினிக் வைக்கிறதுனா அந்த கிளினிக்கு ஆகக்கூடிய செலவில் 30% வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து தந்துருவாங்க. இதில் அது அல்லது 2.25 லட்சம், இதில் எது கம்மியோ அது வந்து கவர்மெண்ட் வந்து தந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ எதர் 30% அல்லது வந்து 2.25 லட்சம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒரு திட்டமா இவங்களுக்கு ஆதி திராவிடருக்கு என்ன இருக்குன்னா லேண்ட் பர்ச்சேசிங் ஸ்கீம், அதாவது நில வாங்கும் திட்டம். ஓகேங்களா? இதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதோட மெயின் நோக்கம், டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எய்ம் டு மேக் லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் லேண்ட் ஓனர்ஸ், அதாவது நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களுக்காக மாற்றுவதற்காக இந்த ஒரு பர்டிகுலர் திட்டம்ன்றது உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது நிலமற்ற விவசாயிகள், நிலமே இல்லாம லேண்ட்லெஸ் விவசாய ஃபார்மர்ஸ் இருக்காங்களா, இவங்களுக்கு வந்து நிலம் கொடுக்குற ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டம் இருக்கு. இது எந்த விவசாயிகளுக்கு தரனா ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த அந்த பர்டிகுலர் விவசாயிகளுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிலம் எடுத்து வழங்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இதோட சப்சிடி மானியம்ன்றது என்னன்னா 50% ஆஃப் த லேண்ட் ரெவன்யூ ஆர் மேக்ஸிமம் ஆஃப் 5 lakhs. அதாவது இந்த நிலம் வாங்குவதற்கு அவங்க வந்து மானியம் தராங்கப்பா கவர்மெண்ட் சைட்ல இருந்து. எவ்வளவு மானியம் வரைக்கும் தராங்கன்னா 50% வரைக்கும் மானியம் தராங்க. அது மட்டும் இல்லாம அல்லது அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் கேஷா வந்து மானியம் தராங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த பர்டிகுலர் லேண்ட், அதாவது இப்போ லேண்டே இல்லாத விவசாயிகளுக்கு அந்த லேண்டுக்கு மானியம் தராங்க இல்லையா, இந்த லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு முத்திரை கட்டணமே கிடையாது. ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. 100% பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 100% வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற வரிகள்ல இருந்து விலக்கு தராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த ஒரு டேட்டாவா செல்ஃப் ஹெல்ப் குரூப் அசிஸ்டன்ட், அதாவது சுய உதவி குழுக்களின் உதவி. ஓகேங்களா? ஸோ சுய உதவி குழுன்னு சொல்லும் போது மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ மகளிர் வந்து கேங்கா வந்து ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க இடையில வந்து ஏதாவது தொழில் தொடங்குறாங்கன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து லோன் கொடுக்குறதா இருக்கட்டும், மானியங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் பண்ணுறது தான் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லக்கூடிய இல்லையா சுய உதவி குழுக்கள் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு சுய உதவி குழுக்களுக்கு இடையே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் மானியங்கள் தராங்களா. ஒரு தொழில் தொடங்குறாங்கன்னா இந்த சுய உதவி குழுவில் இருக்க மெம்பர்ஸ் மகளிர் வந்து தொழில் தொடங்குறாங்கன்னா இந்த ஆதி திராவிட சமூகத்துக்கு கீழே இருக்க மகளிர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு திட்டமானது பொருந்தும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மகளிர் வந்து தொழில் தொடங்கினா அவங்க தொழில் தொடங்குறதுல 50% அளவுக்கு மானியமும் அதிகபட்சமாக 2.50 லட்சம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிய தொகையும் வந்து தராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து இந்த பர்டிகுலர் ஆதி திராவிட மக்களுக்கான அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். ஓகேங்களா? திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லும் போது டேட்கோ, அதாவது இந்த ஒரு தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்த ஒரு அமைப்பு, இந்த ஒரு கழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சிலாம் வந்து இந்த பர்டிகுலர் ஆதி திராவிட மக்களுக்கு வந்து தந்துட்டு வராங்க. ஸோ அதன் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்கோப். ஓகேங்களா? எந்தெந்த ஏரியாவில் வந்து ட்ரைனிங் தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பரல், லாஜிஸ்டிக், பேங்கிங், ரேலி அண்ட் ரீட்டைல், அதாவது ஆடை வடிவமைப்பு துறைகளில் ட்ரைனிங் தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தளவாடங்கள், வங்கி சேவைகள், டாலி மற்றும் சில்லறை விற்பனை போன்ற துறைகளை வந்து உள்ளடக்கியது இந்த ஒரு தொழில் பயிற்சியானதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ யாரெல்லாம் பெனிஃபிஷியஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது 2024-25 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சியில் வந்து 14,500 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பயிற்சி எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பயிற்சிக்காக கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 28.52 கோடி, அதாவது 28.52 crores வந்து இந்த ஒரு பயிற்சிக்காக கவர்மெண்ட் சார்பில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ட்ரைனிங்ல மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், அந்த மிஷின் பற்றின ஒரு தகவல். ஓகேங்களா? மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், மிஷின் எப்படி ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், எப்படி வந்து பண்ணால் வந்து கரெக்டாக இதை வந்து கட் பண்ண முடியும், அதாவது எப்படி எந்த ஒரு பொருளை வந்து செய்ய முடியும், இது போன்ற விஷயங்கள் அந்த மிஷின் லேர்னிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்றது தான் அந்த மிஷின் லேர்னிங் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அந்த ரோபோட்டிக் சார்ந்த ஒரு விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லி தரக்கூடிய ஒரு ட்ரைனிங் செஷனை தான் வந்து இந்த ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து அமையன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கண்டென்ட்டா ரெனோவேஷன் ஆஃப் ஈங்கூர் அண்ட் முதலிப்பாளையம் இண்டஸ்ட்ரி எஸ்டேட்ஸ், அதாவது ஈங்கூர் மற்றும் முதலிப்பாளையம் தொழிற்பேட்டைகள் புனரமைப்பு, இதை சார்ந்த தகவலாக தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு லொக்கேஷன் இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஈங்கூர் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலிப்பாளையம் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது ஈங்கூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் முதலிப்பாளையம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொழிற்பேட்டைகள். ஓகேங்களா? ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து வேலைவாய்ப்பு நிறைய பெறணும்னு சொல்லிட்டு நிறைய தொழிற்பேட்டைகள் வந்து கட்டிட்டு வராங்க. அதுல ஒரு முக்கியமான 2 தொழிற்பேட்டையை தான் வந்து இந்த 2 தொழிற்பேட்டை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதோட மெயின் நோக்கம், மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ்டாப்ளிஷ் ஸ்பெஷலி ஃபார் ஆதி திராவிடர் ஆண்டர்பிரினர்ஸ். ஓகேங்களா? அதாவது இந்த தொழிற்பேட்டைகள் குறிப்பாக ஆதி திராவிடர் தொழில் முனைவோர்களுக்காக உருவாக்கப்பட்டவை சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம்.
ஸோ இது அப்கிரேடேஷன் ஓகேங்களா. ஸோ இதோட மேம்படுத்துதல் ஓகேங்களா, இதை இன்னும் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வராங்க. இதற்காக வந்து கிட்டத்தட்ட 15.65 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதோட மேம்பாட்டுக்காக, இந்த ஒரு வேலைவாய்ப்பு ட்ரைனிங்காக, இந்த ஒரு தொழில்பேட்டை வசதிக்காக எவ்வளோ மேம்பாட்டுக்காக எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் 15.65 கோடி அளவுக்கு நிதியை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்த கண்டென்ட் என்ன பார்க்க போறோம்னா TNBEAT என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் இன் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் ஓகேங்களா. அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வணிக தொழில் முனைவர் ஓகேங்களா. இந்த ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு சார்ந்த திட்டம். அதாவது குறிப்பா வந்து பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு திட்டமா தான் இந்த ஒரு திட்டத்தை பார்க்குறோம். ஸோ அந்த வருஷத்துல இதோட மெயின் அப்ஜெக்டிவ், இதோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டு கிரியேட் எ ரோபோஸ்ட் எக்கோசிஸ்டம் ஃபார் SC/ST ஆண்டர்பிரினர்ஸ் பை ப்ரொவைடிங் B2B லிங்கேஜஸ். அதாவது இது சிறு வணிகர்களுக்கான சந்தைப்படுத்துதல், பெயர் அங்கீகாரம் மற்றும் வலைப்பின்னல் வசதிகளை எளிதாக்குகிறது ஓகேங்களா. புதுசாக ஒருத்தவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இந்த பர்டிகுலர் SC/ST கம்யூனிட்டியில அவங்களுக்கான அந்த ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, பிராண்டிங் எப்படி பண்றது ஓகேங்களா. ஸோ இவங்களோட பிசினஸ் வந்து எப்படி டெவலப் பண்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லிக்கூடக்கூடியதான் இந்த ஒரு TNBEAT என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திட்டமா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதோட சிறப்பு அம்சங்கள், இதோட இம்பாக்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ பிராண்டிங், மார்க்கெட்டிங், நெட்வொர்க்கிங் ஃபார் ஸ்மால் பிசினஸ், அதாவது வழிகாட்டுதல் திட்டங்கள், இது போன்ற விஷயங்களுக்கான வழிகாட்டுதல் திட்டமா தான் இந்த ஒரு திட்டம் எடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு TNBEAT திட்டத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கண்டென்ட் என்னன்னா ஆதி கலைக்கோள் ஓகேங்களா, ஆர்ட் அண்ட் லிட்டரேச்சர் கான்க்ளேவ் சொல்லிட்டு பார்க்குறோம். ஆதி கலைக்கோள் கலை மற்றும் இலக்கிய சங்கம், இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்துருமா, டு செலிப்ரேட் அண்ட் டாக்குமெண்ட் த ரிச் கல்ச்சர் ஹெரிடேஜ், ஃபோக் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்டரேச்சர் ஆஃப் த ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் கமிட்டிஸ். அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகங்களின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், நாட்டுப்புற கலைகள் மற்றும் இலக்கியங்களை கொண்டாடுதல் சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஆதி கலைக்கோள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆதி திராவிடர் பழங்குடியின சமூகங்கள் சார்ந்த அந்த ஒரு பாரம்பரிய பொருட்கள், பாரம்பரிய கலைகளை வந்து அழிந்து போகாம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஒரு ஆதி கலைக்கோள்ன்றதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ். இந்த ஒரு பர்டிகுலர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மக்களுக்காக என்னென்ன கட்டுமான பணிகளாக வந்து நடத்திட்டு வராங்க கவர்மெண்ட் சைடுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ ப்ராஜெக்ட் ரேஞ்ச் ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கூல்ஸு, பில்டிங்ஸு, ஹாஸ்டல்ஸு, கம்யூனிட்டி ஹால்ஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ், அதாவது பள்ளிக்கூடங்கள் கட்டுறதா இருக்கட்டும், விடுதிகள் ஹாஸ்டல்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், சமுதாய கூடங்கள் கட்டுறதா இருக்கட்டும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் போன்றவற்றை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய கட்டிட்டு வராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கட்டமைப்புக்காக எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு 2024-25 காலகட்டத்தில் 43.15 கோடி பார்த்தீங்கன்னா 10 புது விடுதிகள் ஓகேங்களா, 10 நியூ ஹாஸ்டல்ஸ் கட்டுறதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ புதுசாக வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஆதி திராவிடர் அந்த ஒரு பழங்குடியினர் மக்கள் சமூகத்தை சார்ந்த அந்த மாணவ மாணவிகளுக்கான அந்த ஒரு ஹாஸ்டல்ஸ் கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட 43.15 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. வெறும் 10 ஹாஸ்டல் கட்டுறதுக்காக இவ்வளவு பணத்தை ஒதுக்கியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஒர்க். ஸோ புதுசாக கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்க ஹாஸ்டல்ஸ் வந்து டெவலப் பண்ணணும், ரெனோவேட் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 40 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ 40 crores அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான நிதி ஒதுக்கீடுன்றது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த யூனிட்டா என்ன சொல்லிட்டு பார்க்குறோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ஆதி திராவிடர் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப், அதாவது தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஆணையம் சார்ந்த தகவலை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ஆணையமோட நிலை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது a statutory body established to safeguard the rights of ஆதி திராவிடர் scheduled tribes in the state, அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக நிறுவப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக தான் இந்த ஒரு அமைப்புன்றது இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸ்டாட்யூட்டரி பாடினா நம்மளோட கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்புல இல்ல, அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட காலத்துல இப்படி ஒரு அமைப்பு இல்ல, அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டதுனால இது வந்து நம்ம வந்து ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது மேண்டேட் ஓகேங்களா. ஸோ இதோட ஆணை கடமை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது the commission investigate and monitors all matters related to the safeguard provided to the scheduled castes and scheduled tribes under the constitution under any other law ஓகேங்களா. அதாவது அரசியலமைப்பு சட்டம் அல்லது பிற சட்டங்களின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஆணையம் வந்து ஆய்வு செய்வாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கான அந்த ஒரு நீதி வந்து சரியா வந்து போய் சேருதா, இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது குற்றங்கள் நடைபெற்று வருதா, இது போன்ற விஷயங்களை ஆய்வு செய்து அதுக்கான நீதியை வழங்குறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கமா, இந்த ஆணையத்தோட முக்கியமான நோக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்.
ஸோ இதோட பவர்ஸ், இதோட அதிகாரங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது இட் ஹாஸ் த பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட், அதாவது உரிமையியல் நீதிமன்றத்துக்கு நிகரான அதிகாரங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஆணையத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ while investigating any matter or inquiring into any complaint specifically regarding the summoning of witness, அதாவது ஏதேனும் ஒரு விவகாரம் அல்லது புகார் குறித்து விசாரணை மேற்கொள்ளும் போது இந்த ஆணையத்திற்கு உரிமையியல் நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்புதல் மற்றும் ஆவணங்களை கண்டறிதல் போன்றவற்றில் இந்த அதிகாரம் பொருந்தும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இதற்காக இந்த ஒரு ஆணையத்திற்காக 2025-26 இந்த நிதியாண்டில் எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல பார்க்கும்போது 6.57 கோடி 6.57 crores வந்து அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வெல்ஃபேர் கம்யூனிட்டிஸ், நல்ல குழுக்கள் சார்ந்த ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு, அதாவது இந்த பழங்குடியினராக இருக்கட்டும், ஆதி திராவிடராக இருக்கட்டும், இவங்களுக்காக நிறைய வந்து இந்த வெல்ஃபேர் போர்ட்ஸு, குழுக்கள், கம்யூனிட்டிஸ்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபுல்லாக இருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஆணையங்கள்லாம் இருக்கு, என்னென்ன கமிட்டிஸ்லாம் இருக்கு, இவங்க ஒரு நலன் சார்ந்த திட்டங்களுக்காக சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாடு ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில், ஓகேங்களா, தமிழ்நாடு பழங்குடியினர் ஆலோசனை குழு, ஓகேங்களா, இதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட இப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் பார்க்க போறோம். இது எப்போ வந்து அமைப்பு, ஓகேங்களா, இந்த எப்போ அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் அண்டர் த 5th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 5வது அட்டவணையின் கீழ் தான் வந்து இந்த ஒரு தமிழ்நாடு பழங்குடியினர் ஆலோசனை குழு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு குழுல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்கன்னா 20 மெம்பர்ஸ் இருக்காங்கப்பா. ஸோ ஓகேங்களா? ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா 20 உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுல மெயினா யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்மளோட தமிழோட சிஎம், ஓகேங்களா, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழுவோட சேர்மனா இருக்காரு. அண்ட் வைஸ் சேர்மனா யார் இருக்காங்கன்னா ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ஆதி திராவிடர் வெல்ஃபேர், ஓகேங்களா, ஆதி திராவிடர் நலத்துறையின் அமைச்சர், தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் தான் வந்து இதோட வைஸ் சேர்மன், ஓகேங்களா. துணை தலைவராக வந்து இருக்காரு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். தலைவராக வந்து யார் இருக்காங்க, நம்மளோட தமிழ்நாட்டோட சிஎம் இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட மெயின் பர்பஸ், ஓகேங்களா, முக்கிய நோக்கங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டு அட்வைஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் மேட்டர்ஸ் பெர்டைனிங் டு த வெல்ஃபேர் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப் இன் த ஸ்டேட், அதாவது மாநிலத்தில் உள்ள பழங்குடியினரின் நலன் மற்றும் முன்னேற்றம் தொடர்பான விவகாரங்களில் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவது இக்குழுவின் முக்கிய நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பழங்குடியினர் நலன் மற்றும் முன்னேற்றம் இது தொடர்பான விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணலாம், இவங்களுக்கான டெவலப்மெண்ட்டுக்காக என்னென்ன பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இவங்க எந்த விஷயத்துல வந்து கம்மியாக இருக்காங்க, இதை வந்து என்ன டெவலப் பண்ணி இவங்களை வந்து டெவலப் பண்ணலாம், இவங்களோட எக்கனாமி வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம், இவங்களோட கட்டமைப்பு எந்த ரேஞ்சில் இருக்குது, இதை சார்ந்த அட்வைஸ்லாம் கொடுக்கறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் குழுவோட வேலைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த வெல்ஃபேர் போர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு புதிரைவாணர் வெல்ஃபேர் போர்டு, ஓகேங்களா, தமிழ்நாடு புதிரைவாணர் நலவாணியம், இது சார்ந்த தகவல் தான் நம்ம பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 3/8/2023, ஓகேங்களா. ஸோ 3/8/2023 தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் வெல்ஃபேர் போர்டில் வந்து எத்தனை பேர் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 30,977 மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட 30,977 உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நலவாரியத்தின் கீழே வந்து பதிவு செய்த உறுப்பினர்களாக இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் எஜுகேஷன், மேரேஜ், மேட்டர்னிட்டி அண்ட் நேச்சுரல் டெத் ஃபார் புதிரைவாணர் கம்யூனிட்டி, ஓகேங்களா, அதாவது புதிரைவாணர் சமூகத்தினருக்கு கல்வி, திருமணம் மற்றும் மகப்பேறு, இயற்கை மரணம் ஆகியவற்றுக்கு ஆனா நிதி உதவியை வழங்குவதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் போர்டோட வேலையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு கிளீன்லினஸ் ஒர்க் வெல்ஃபேர் போர்டு, அதாவது தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு நல வாரியத்தோட மெயின் நோக்கம், அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டு என்ஷூர் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சேஃப்டி ஆஃப் கிளீன்லினஸ் ஒர்க்கர்ஸ், அதாவது தூய்மை பணியாளர்களின் சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தலே இந்த ஒரு பர்டிகுலர் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் முக்கிய நோக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ், பலன்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கவர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், எஜுகேஷனல் அசிஸ்டன்ட் ஃபார் சில்ட்ரன் அண்ட் பென்ஷன் ஸ்கீம்ஸ், அதாவது விபத்து காப்பீட்டு, குழந்தைகளின் கல்விக்கான உதவி மற்றும் ஓய்வூதிய திட்டங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் இந்த பர்டிகுலர் வாரியத்தோட முக்கியமான ஃபங்க்ஷனா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்த போர்டு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் போர்டு, ஓகேங்களா, தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம் சார்ந்த தகவல் தான் பார்க்க போறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 8/9/2023, ஓகேங்களா. ஸோ 8/9/2023 தான் இதை வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெம்பர்ஸ்னா எத்தனை பேர் இது வரைக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது 1,816 மெம்பர்ஸ், ஓகேங்களா. ஸோ 1,0816 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் போர்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ், இதோட மெயின் ஃபங்க்ஷன், உதவிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது provide various welfare measures including tools for artisan, assistance for house construction and educational scholarship, அதாவது
அந்த பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்த பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கைவினைஞர்களுக்கு வந்து கருவிகள் வழங்கத்தான் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வீடு கட்டி தரதா இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கல்வி உதவித்தொகையை தரதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மெயின் ஃபோக்கஸ், மெயின் உதவிகளாக இந்த பர்டிகுலர் நலவாரியம் வந்து தமிழ்நாடு பழங்குடியின நலவாரியம் வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து ஃபைனலாக வந்து எந்த போர்டுனா தமிழ்நாடு நரிக்குறவர் வெல்ஃபேர் போர்டு, ஓகேங்களா. தமிழ்நாடு நரிக்குறவர் நலவாரியம் இது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 23/8/2023 ஓகேங்களா. ஸோ அதாவது 23/8/2023 தான் அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெம்பர்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16,010 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 16,010 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் நரிக்குறவர் வெல்ஃபேர் போர்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்களோட கல்வி, வீட்டு வசதி, பொருளாதாரம், உணவு, இது போன்ற சுகாதாரம், இது போன்ற விஷயங்களை டெவலப் பண்ணுற ஒரு போர்டாக தான் இந்த ஒரு போர்டுன்றது அமையும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து எந்த யூனிட் பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் அலோகேஷன், ஓகேங்களா. ஸோ மொத்தமாக வந்து இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க, எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க, ஸோ இதை சார்ந்த ஒரு ஃபண்ட் அலோகேஷன் செஷனாக தான் ஃபைனல் செஷன் இருக்க போது. ஸோ மொத்தமாக இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 2025-26 காலகட்டத்தில் எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா 3,924.12 crore, ஓகேங்களா. ஸோ 3,924.12 crores வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆதி திராவிடர் கமிட்டிக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அதில் ஸ்பிளிட் அப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செக்ரட்டரியேட், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஆதி திராவிட செக்ரட்டரியேட்டுக்கு வந்து எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 14.89 கோடி. ஸோ லோன் மூலமா எவ்வளோ வருதுன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வருது. ஸோ மொத்தமாக வந்து 15.89 கோடின்னு சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிட வெல்ஃபேர், இந்த ஒரு வெல்ஃபேருக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2,621. ஸோ மெயின் கேபிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 581.71. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3,231.92 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட வெல்ஃபேருக்காக கவர்மெண்ட் சார்பில் வந்து செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ட்ரைபல் வெல்ஃபேர், ஓகேங்களா, பழங்குடியின நலனுக்காக எவ்வளோ வந்து செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 669.74 கோடி, ஓகேங்களா. ஸோ 669.74 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின நலனுக்காக வந்து செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கமிஷன், ஓகேங்களா. ஸோ பழங்குடியினர் மாநில நலவாரியம் ஆணையமாக இருந்தாலும் சரி, ஆதி திராவிடர் மாநில ஆணையமாக இருந்தாலும் சரி, இவங்க 2 ஆணையத்துக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.57 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ டோட்டலாக வந்து இந்த பர்டிகுலர் ஆதி திராவிடர் பழங்குடியினர் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களா கிட்டத்தட்ட 3,924.12 கோடி, ஓகேங்களா. ஸோ 3,924.12 crores வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பில் அலோகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலிசி நோட்ஸ், ஓகேங்களா, ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ்ன்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ரிலீஸ் பண்ண பாலிசி நோட்ஸோட ஷார்ட் நோட்ஸோட வீடியோன்றது முடிஞ்சிருச்சு. மீண்டும் வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸை சந்திப்போம், ஓகேங்களா. தேங்க்யூ.